செல்வ செழிப்பை தரும் நரசிம்மர் ஜெயந்தி வழிபாடு. வைகாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தசி சுவாதி நட்சத்திரம் பிரதோஷ வேளையில்தான் நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்ததாக புராணங்கள் சொல்கின்றன. பிரதோஷ வேளை என்பது சிவனுக்கு மட்டுமே உரியது என்று பலர் கருதுகிறார்கள். ஆனால் இந்த வேளையில் சுவாமியின் அவதாரம் நிகழ்ந்ததால் அது நரசிம்மருக்கும் சிறப்பான நேரமாக கருதப்படுகிறது. ஈசனுக்கு எப்படி சனி பிரதோஷம் மகிமை வாய்ந்ததோ அதே போல நரசிம்மருக்கும் செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரத்தில் வரும் பிரதோஷங்கள் மிகவும் விசேஷமானவை. இந்த நேரத்தில் நரசிம்மரை வணங்கி விரதம் இருந்தால் நினைத்த காரியம் கைகூடும், எதிரி பயம் தீரும், தீவினைகள் விலகும், கடன்கள் தீரும், குடும்பத்தில் அமைதி நிலவும் என்பது ஐதீகம். வழிபாடும் விரதமும். மேலும் நரசிம்மரின் அவதார திருநாளான நரசிம்ம ஜெயந்தி என்று விரதம் இருந்து வழிபட்டால் பகைவர்களால் தீராத தொல்லை, பில்லி சூன்யம், கடன் தொல்லை, குடும்பத்தில் சச்சரவு, பணத்தட்டுப்பாடு போன்ற பிரச்சனைகள் கதிரவனை கண்ட பனி போல விலகிவிடும். அதிலும் குறிப்பாக நரசிம்ம ஜெயந்தி என்று அதிகாலை எழுந்து நீராடி நாமம் தரித்து கொண்டு லட்சுமி நரசிம்மர் படத்தை செவ்வரளி மலர்கள் துளசியால் அலங்கரித்து பானகம் அல்லது சர்க்கரை பொங்கல் படைத்துவிட்டு நரசிம்மரே தாய், நரசிம்மரே தந்தை, நரசிம்மரே குரு, நரசிம்மரே இறைவன், அவரே எனக்கு எல்லாமாக இருக்கிறார், அப்படிப்பட்ட லட்சுமி நரசிம்மரை நான் சரணடைகிறேன் என்று 12 முறை சொல்லிவிட்டு சுவாமி முன்பாக விழுந்து வணங்க வேண்டும். பின்னர் தெரிந்தவர்கள் நரசிம்மர் காயத்ரியை 12 முறை சொல்லலாம். தொடர்ந்து தீபதூபங்கள் காட்டிவிட்டு சுவாமிக்கு படைத்த பிரசாதத்தை வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்துவிட்டு சாப்பிடலாம். மேலும் விரதம் இருப்பவர்கள் பிரசாதம் உண்பதற்கு முன்பாக சுவாமியின் உருவப்படத்தின் முன்பாக வந்து இன்ன காரியத்துக்காக தொடர்ந்து குறிப்பிட்ட மாதம் சுவாதி நட்சத்திர நாளில் எல்லா நலன்களும் அருள்வாய் லட்சுமி நரசிம்மா என்று மனமாற வேண்டிக் கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்த பூஜையை பிரதோஷ நேரத்தில் தான் செய்து வர வேண்டும். மேலும் விரதம் இருப்பவர்கள் நாள் முழுவதும் திரவ உணவு மட்டுமே உட்கொள்வது நல்லது. சுவாமிக்கு 21 அல்லது 45 நாட்கள் விரதம் இருப்போர் அத்தனை நாட்களும் உபவாசம் இருக்க வேண்டும் என அவசியமில்லை. பிரதோஷ வேளையில் நரசிம்மரை 12 முறை வணங்கி எழுந்த பிறகு பானகம் நிவேதிக்கலாம். அசைவ உணவு, பழைய உணவு, கடை உணவுகள் ஆகியவற்றை சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். விரதம் முடியும் நாளன்று நரசிம்ம சன்னதி இருக்கும் கோயிலுக்கு புறப்பட்டு சென்று அங்கு சுவாமிக்கு துளசி மாலை சாத்தி அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். பின்னர் வீட்டில் சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து இறைவனிடம் பிரார்த்தனை நிறைவேற மனமுருகி வேண்ட வேண்டும். மேலும் ஏழை எளியோருக்கு என்ற உணவும் நீரும் தானமளித்தல் சிறப்பு. மேற்கூறிய முறையில் நரசிம்ம ஜெயந்தி அன்று தொடங்கி 21 முதல் 45 நாட்கள் அல்லது மாதம் சுவாதி நட்சத்திர நாளில் விரதம் இருந்து வந்தால் தீராத துன்பங்கள், கடன் தொல்லை, தீவினைகள், தோஷங்கள் அனைத்தும் ஓடியே போய்விடும். பிரகலாதன் ஆதி சங்கரருக்காக அருள் புரிந்த நரசிம்ம பெருமாள் நமக்காகவும் நம் துன்பங்களை துடைக்கவும் அருள் புரிவாராகவே நரசிம்ம ஜெயந்தி அன்று நரசிம்மரை வழிபாடு செய்து செல்வம், ஆரோக்கியம், நீண்ட புகழ் ஆகியவற்றுடன் நீண்ட காலம் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைப்போம். லட்சுமி தேவி நரசிம்மரின் மடியில் அமர்ந்திருப்பது ஏன்? நரசிம்மர் என்றாலே உக்கிர வடிவம், நினைத்ததும் பயம் கொள்ள வைக்கும் தோற்றம்தான் நினைவிற்கு வரும். ஆனால் நரசிம்ம ரூபங்களில் அனைவரையும் பார்த்த மாத்திரத்தில் மகிழ்ச்சி கொள்ள செய்யும் தோற்றமான லட்சுமி நரசிம்ம ரூபத்தில் மட்டும் லட்சுமி தேவி நரசிம்மரின் அருகில் கூட இல்லாமல் மடியில் அமர்ந்த நிலையில் மட்டுமே காட்சி தருவார். இதற்கு முக்கியமான ஒரு காரணம் உண்டு. மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் அற்புதமானது மட்டுமல்ல, அழகானதும் நரசிம்மர் அவதாரம் தான் என சொல்வார்கள். மற்ற பெருமாள் ரூபங்களில் இல்லாத மற்றொரு தனி சிறப்பு நரசிம்மருக்கு உண்டு. நரசிம்ம ரூபம் உக்கிரமானது என்றாலும் பக்தர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அடுத்த கணமே காப்பாற்ற வருவார். நாளை என்று சொல்லே அறியாத நரசிம்மர் என்பார்கள். தாயின் கருவில் உதித்து வந்தால் கூட தாமதமாகிவிடும். தனது பக்தன் அதுவரை துன்பத்தை பொறுக்க வேண்டியிருக்குமே என நினைத்து தூணிலும் இருக்கிறாரா உனது ஸ்ரீஹரி என கேட்டு அதை உடைக்க இரணியன் தனது கதையை ஓங்கும் முன்பாக அவன் வேண்டிய வரத்தின்படியே ஒரு அவதாரம் எடுத்து தூணிலிருந்து வெளிப்பட்டு வந்து தன் பக்தன் பிரகலாதனை காத்தவர் நரசிம்மமூர்த்தி. அதே போல் தனது தந்தைக்கு சொர்க்கத்தில் இடம் தர வேண்டும் என கேட்ட பிரகலாதனுக்கு உன்னை போன்ற ஒரு அற்புதமான தெய்வ பக்தி உள்ள குழந்தையை அளித்ததற்காக உனது தந்தைக்கு மட்டுமல்ல உனக்கு முந்தைய தலைமுறைக்கும் உனக்கு பின்னால் வரும் தலைமுறைக்கும் சொர்க்கத்தில் இடம் அளித்து விட்டேன் என கேட்டதை விட பல மடங்கு அதிகமான வரத்தை கொடுத்து அருளியவர் நரசிம்மர். பொதுவாக அனைத்து பொருள் ரூபங்களிலும் மகாலட்சுமி திருமாலின் திருமார்பிலே இடம் பிடித்திருப்பார். ஆனால் நரசிம்மர் கோலத்தில் மட்டும் மகாலட்சுமி திருமாலின் திருமார்பில் இடம் பெறாமல் மடியில் அமர்ந்திருப்பார். பெருமாள் அவளை ஆலிங்கனம் செய்த நிலையில் லேசான புன்னகையுடன் சாந்த சொரூபமாக காட்சி தருவார். இதனாலேயே நரசிம்ம ரூபங்களில் லட்சுமி நரசிம்மரை பலரும் விரும்பி வணங்குவர்.
நரசிம்மர் இரணியனை வதம் செய்த பிறகு உக்கிரமடங்காமல் இருந்தார். தேவர்கள் உள்ளிட்ட அனைவரும் அவரை சமாதானம் செய்ய முயற்சித்தும் முடியாமல் போனது. இதனால் நரசிம்ம ரூபத்தைக் கண்டு அனைவரும் பயப்படத் தொடங்கினர். இறுதியாக சிவபெருமானிடம் போய் அனைவரும் முறையிட்டனர். அவர் சரவேஸ்வர ரூபம் கொண்டு அவரை சாந்தப்படுத்தினார். ஆனால் அனைவரும் அஞ்சும்படியான ரூபத்தில் இருந்த நரசிம்மரின் மடியில் சென்று லட்சுமி தேவி அமர்ந்தாள். உடனடியாக நரசிம்மரின் உக்ர ரூபம் மாறி அழகிய ரூபம் வந்தது. இத்தகைய அழகுடன் விளங்குவதால் நரசிம்மருக்கு ஸ்ரீமான் என்ற திருநாமம் ஏற்பட்டது. ஸ்ரீமான் என்றால் அழகானவன் என்று பொருள். நரசிம்மரின் மடியில் மட்டும் லட்சுமி அமர்ந்த நிலையில் காட்சியளிப்பதற்கு காரணம் உண்டு. ஸ்ரீமானான நரசிம்மரின் அழகிய திருமுகத்தை பார்த்து ஆனந்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டுமென மகாலட்சுமிக்கு ஆசை ஏற்பட்டுள்ளது. திருமார்பில் இருந்தால் அவரின் முகத்தை பார்க்க முடியாது என்பதால் தான் மடியில் அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறாள் என்று சொல்கிறார்கள். நரசிம்மரையே கட்டி வைத்த வேடனின் கதை பற்றி தெரியுமா? அண்ட சராசரங்களையும் தனது கர்ஜனையால் நடுநடுங்க வைத்த நரசிம்மர் ஒரு வேடனிடம் கட்டுண்டார் என்றால் நம்ப முடிகிறதா? இந்த சம்பவம் ஆதிசங்கரரின் வாழ்க்கை குறிப்புகள் பற்றிய தகவலில் உள்ளது. ஆதிசங்கரரின் சீடர்களுள் முக்கியமானவர் பத்மபாதர். இவர் கங்கை ஆற்றின் ஒரு கரையில் நின்று கொண்டிருந்த போது மறுக்கரையில் இருந்த ஆதிசங்கரர் உடனடியாக வரும்படி அழைத்தார். குருவின் மீது கொண்ட பக்தியால் எதை பற்றியும் யோசிக்காமல் கரை புரண்டு ஓடும் கங்கை நீரில் இறங்கி நடக்க துவங்கிவிட்டார். பிறகுதான் தெரிந்தது அவர் நீரின் மீது நடப்பதும், அதுவும் தாமரை மலர்கள் மீது கால் வைத்து நடந்து வந்ததும். குருவின் மீது இவர் கொண்ட பக்தியை பார்த்து நெகிழ்ந்து கங்கை தாயே தாமரை மலர்களை நீட்டி அவரை தாங்கி பிடித்துள்ளது. இதன் காரணமாகவே அவருக்கு பத்மபாதமர் என்ற பெயர் ஏற்பட்டது. ஆதிசங்கரரின் சீடரான பத்மபாதன் நரசிம்ம சுவாமியின் தீவிர பக்தன். அவருக்கு நரசிம்மரை நேரில் காண வேண்டும் என வெகு நாட்களாக ஆசை. இந்த ஆசை சில நாட்களில் வைராக்கியமாக மாறியது. இதனால் நரசிம்மரை நோக்கி கடும் தவம் புரிவதற்காக காட்டிற்கு சென்றார். அடர்ந்த காட்டில் வெகு நாட்களாக கண்களை மூடி நரசிம்மரை வேண்டி தியானத்தில் ஆழ்ந்தார். அப்போது அந்த வழியாக வந்த வேடன் ஒருவன், யார் சாமி நீ? பல நாட்களாக நான் உன்னை இங்கு பார்க்கிறேன். எதற்காக இங்கு வந்து கண்ணை மூடி உட்கார்ந்திருக்கிறாய் என கேட்டான். அவனுக்கு பதிலளித்த பத்மபாதன், நான் நரசிம்மரை காண்பதற்காக தவம் செய்கிறேன், என்னை தொந்தரவு செய்யாதே என சொன்னார். நரசிம்மம்மா, அப்படின்னா என்ன சாமி என அறியாமையுடன் கேட்டான் வேடன். நரசிம்மம் என்றால் மனிதன் பாதி மிருகம் பாதியான, அதை பற்றி சொன்னால் உனக்கு புரியாது என சொல்லிவிட்டு மீண்டும் தியானத்தில் ஆழ்ந்தார் பத்மபாதன். ஆனால் வேடனோ, நீ சொல்வது போன்ற ஒரு மிருகத்தை இதுவரை நான் இந்த காட்டில் பார்த்தது கிடையாது. என்னவோ உன்னை பார்த்தால் எனக்கு பாவமாக உள்ளது. உனக்காக இன்று பொழுது சாய்வதற்குள் அந்த மிருகம் எங்கிருந்தாலும் பிடித்து கட்டி இழுத்து வருகிறேன் என சொல்லிவிட்டு காட்டிற்குள் சென்றான் வேடன். மான், முயல் என எத்தனையோ கண்ணில் படும் அவற்றை பொருட்படுத்தாமல் பசி தாகம் அத்தனையும் மறந்து காடு முழுவதும் தேடினான். கிடைக்கவில்லை. அந்தி சாயும் நேரமானது. தான் கொடுத்த வாக்குப்படி நரசிம்மத்தை கண்டுபிடிக்க முடியவில்லையே என மனம் வருந்திய வேடன் இனியும் தான் உயிர் வாழ்வதில் அர்த்தம் கிடையாது என நினைத்தான். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் வாழ்வதை விட சாவது மேல் என நினைத்த வேடன் ஒரு பெரிய பாறையின் மீது ஏறி உயிரை விட தயாரானான். அவனது அர்ப்பணிப்பு, கடமை உணர்வு கண்டு உருகி போன ஸ்ரீமன் நாராயணன் நரசிம்மமாக வேடனுக்கு காட்சி கொடுத்தார். தான் நாள் முழுவதும் தேடியலைந்த நரசிம்மம் தன் முன் தோன்றியதைக் கண்டு உற்சாகமடைந்த வேடன், மாட்டிக்கிட்டாயா, உன்னை விடுவேனா பார் என்று சொல்லி செடி கொடிகளை வைத்து நரசிம்மரை கட்டி பத்மபாதன் முன் அழைத்து வந்தான். பெரிய பெரிய வேதாந்திகளுக்கும் ரிஷிகளுக்கும் கட்டுப்படாத அந்த பரம்பொருள் ஒரு வேடனின் அன்பிற்கு கட்டுப்பட்டு நின்றார். சாமி, இதோ நீ கேட்ட நரசிம்மம் என காட்டினான். பத்மபாதனின் கண்களுக்கு நரசிம்மம் தெரியவில்லை. அந்தரத்தில் நின்ற செடி கொடிகள் மட்டுமே சுற்றி கொண்டு நிற்பது தெரிந்தது. இதனால் கோபமடைந்த பத்மபாதன், அடே பைத்தியமே, என்னுடைய அரிய தவத்திற்கே வர மறக்கிறான். உன்னிடமா சிக்குவான்? வரும் செடி கொடிகளை காட்டி நரசிம்மம் என்கிறாயே என ஏளனமாக சிரித்தார். ஆனால் கட்டில் இருப்பது நரசிம்மம் என வேடன் பலமுறை சொல்லியும் பத்மபாதன் கண்ணிற்கு தெரியவே இல்லை. அப்போது ஒரு அசரீரி கேட்டது. பத்மபாதா, வேடன் என்னை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் தேடி அலைந்தான். என்னை காணாததால் உயிரை விடுவதற்கும் தயாரானான். ஆனால் நீயோ அலைப்பாயும் மனதுடன் நான் வருவேனோ மாட்டேனோ என்ற சந்தேகத்துடன் தவம் செய்தாய். உன்னிடம் ஆணவமும் உள்ளது. அப்படி இருக்கும்போது உன் கண்ணிற்கு நான் எப்படி தெரிவேன் என்று கூறி மறைந்து விட்டார் நரசிம்மர். ஒரு வேடனின் பக்திக்கு கட்டுப்பட்ட நரசிம்மம் தனக்கு காட்சியளிக்காமல் போனதற்கும் வேடனை போல் தனக்கு உறுதியான நம்பிக்கை இல்லாமல் போனதற்கும் வெட்கி தலை குனிந்தார். வேடனின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நம்பிக்கையும் முழு அர்ப்பணிப்புமே உண்மையான பக்தி என்பதை புரிந்து கொண்டார் பத்மபாதர்.